அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் பேசுனது கேட்டீங்களா? இல்ல திருட்டு திமுக அப்படி சொல்றதெல்லாம் அது எப்படி இருக்கு? அதெல்லாம் நாகரிகமா இருக்கா அவர் முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகள்? இப்ப அவரு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாரே, இப்ப அந்த மாதிரி பேசுறது இல்லையே. இல்ல இப்ப பேசினார் இல்லையா திருட்டு திமுக அப்படின்னு சொன்னாரு. அதை தாண்டி பார்த்தனாக்கா ஸ்டாலின் ஐயரை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் கரூர்ல நடக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர் ஓனர் சொன்னாரு. சோ இதெல்லாம் எப்படி பார்க்கப்படுது? ஒரு முதலமைச்சரா ஒரு சைடு கரெக்ட்னு சொல்லலாம், ஒரு சைடு தப்பு. ஆக்சுவலா அது அந்த மாதிரி பேசக்கூடாதுதான். சரி, ஓகேமா. ஒரு மக்கள் ஒருவனா உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் பற்றி உங்க கருத்து என்ன? எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்சி இப்போதைக்கு குட். இப்பதான் வந்திருக்காரு, ஒரு 3 months தான் ஆச்சு. மேபி நீ போக போக தான் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் ஓகே தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் கோயில் எல்லாம் வந்து அறக்கட்டளை இதெல்லாம் வந்து இப்ப ஸ்பெஷல் தரிசனம் இல்ல நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. அதெல்லாமே ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அப்புறம் இப்போ ஒரு 2-3 days முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைங்களை எல்லாம் பாத்துட்டு வந்தாரு. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இதெல்லாம் பாத்துட்டு வந்தாரு. அதெல்லாம் ஓகே தான். ஓகே, இது வரைக்கும் ஒரு 2 மாசம் ஆயிருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்து. இது வரைக்கும் ஒரு நல்ல திட்டங்கள், நல்ல மக்களுக்கான உதவிகள் நிறைய செஞ்சிருக்கு, இது மூலியமா மக்கள் பலன் அடைஞ்சாங்க அப்படின்னா என்னென்ன திட்டங்களா நீங்க சொல்ல முடியும் விஜய் கொண்டு வந்ததுல? உடனே எல்லா திட்டத்தையும் அவர் வந்து இது பண்ண செயல்படுத்த முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தானே. கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றினதா என்னெல்லாம் மக்களுக்கு முக்கியமா தேவைப்படுது? இப்போ வந்து அந்த மகளிர் மெயினா கரெக்ட். லஞ்சம் வந்து ரொம்பவே இப்போ எங்கனாலும் வீடியோ எடுத்து போட்டுறாங்க, நம்மளே பார்த்துருக்கோம். லஞ்சம் வந்து மெயினா கம்மியா இருக்கு. பிளஸ் வந்து அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வந்து இப்ப தொடர்ந்து தான் இருக்கு. விடியல் ஆட்சி பயணம் பிளஸ் வந்து அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இதெல்லாமே கண்டினியூ வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே செயல்படுத்த முடியும். பெண்களுக்கு நான் பாதுகாப்புக்கு உனக்கு வச்சாரு இல்லையா சிங்கப்பெண் ஆமா, அது ஓகே தான். அது எல்லா பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு பெண்களுக்கு உதவியா இருக்கு? 70%. 70% எங்க எப்படி உதவியா இருக்கு நினைக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் பிடிச்சிருக்காங்களே. நிறைய பேர் பிடிச்சிருக்காங்களா? ஓகே, பிடிச்சிருக்கக்கூடிய 3 இடம் தானே சொல்ல முடியுமா? இது வந்து நீங்க எனக்கு ஏதாவது ஆப்பனண்டா கேட்க வேண்டியிருக்கு. இல்ல கொஸ்டின் ஆமா இல்லன்றதை தாண்டி பார்த்தனாக்கா எங்க நடந்திருக்கு கொஞ்சம் விரிவாக்க சொன்னாதானே பேசுறது கரெக்டா இருக்கும். எனக்கு ஏரியா எதுன்னு தெரியல, ஆனா நான் வந்துட்டு பார்த்தேன், கிளிப்பிங்ல பார்த்தேன். கிளிப்ல பாத்தீங்களா? ஓகே, விஜய் அண்ணனை பற்றி நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க இல்லையா? அரசியல் புரிதலே இல்லாம இருக்காரு, ஒரு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு தற்கூறிங்க அப்படி சொன்னாங்க இல்லையா? இப்போ 2 மாசம் முடிஞ்சிச்சு. ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்துட்டாரு. அவங்க ஒரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் சரி, மந்திரியும் எம்எல்ஏவும் வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ எப்படி பார்க்கப்படுது மக்கள் அந்த கட்சியை? 60% தான். இப்பதான் நம்ம 2 months தான் ஆச்சு. கொஞ்சம் நம்ம ஆப்போசிட் பார்ட்டியை கொஞ்சம் தாக்கி பேசியிருந்தாரு. அது என்ன பேசினாரு ஆப்போசிட்? அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவரே சொல்லும் போது நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா என்னன்னா வந்து தலைமறைவா இருக்காங்களா, அவங்கள பத்தி சொன்னாரு. ஓடு ஓடு வராம பாரு வேட்டைக்காரங்கிற மாதிரி சொல்லி பாட்டுலாம் பண்ணாரோ? ஆமா. சரி, ஓகேமா. இந்த டிவிகே கட்சி பற்றி உங்க கருத்து என்ன? டிவிகே கட்சி பத்தி இப்பதான் வந்திருக்காங்க, இனிமேல் தான் அவங்களோட இது தெரியும். பட் இப்ப இருக்கிற வரைக்குமே ரொம்ப குட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யாரு என்ன சொன்னாலும் நம்மளுக்கு. திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் தோத்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிறோம், ஒண்ணுமே எங்களை விடாம ஏன்பா நீங்க துரத்தி அடிச்சுன்னு இருக்கீங்க, கரூர்ல போனீங்க உங்களுடைய பிரச்சனை பார்த்துட்டு பேசிட்டு வர வேண்டியதானே, அங்க போய் எங்களையும் விமர்சிக்கணும் அப்படின்றாரு இல்லையா? சோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? விமர்சனங்கிறது எல்லாருமே எல்லாத்தையும் பண்றதானே. மேபி அவங்க வந்து ஆப்போசிட்டா அவங்களே எதிர்க்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாங்க. சோ விமர்சனம் வந்து யார் மேலும் வைக்கலாம். பட் அதை பத்தி என்னோட ஒப்பீனியன் வந்து பெருசா எனக்கு எதுவும். மேபி அவர் கரூர் இன்சிடென்ட் பத்தி சொல்லியிருப்பாரு, அதுக்காக தானே போயிருக்காரு, கவர்மெண்ட் ஜாப் இது பண்றதுக்காக போயிருக்காரு, அதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா நான் பேசின பார்த்தேன், சும்மா இன்ஸ்டால குட்டி குட்டி கிளிப்பிங் வந்துச்சு, அது வேணா பார்த்தேன். அந்த குட்டி கிளிப்ல என்னென்னலாம் இருந்தது, என்னென்னலாம் பேசினாரு? குட்டி குட்டி கிளிப்பிங்ல நான் பார்த்த வரைக்கும்